விருது பெற இருக்கும் திரு சி. சரவண கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இலக்கிய விருது பெறும் ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கு நூல் அறிமுக உரை வழங்க இருக்கும் திருமதி ரோஹிணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரைப்பட கலைஞர் மற்றும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க உதவி தலைவர் திருமதி ரோஹிணி அவர்கள் இலக்கிய விருது பெற இருக்கும் நூலை அறிமுகம் செய்வார். CKK அறக்கட்டளையின் 45வது இலக்கிய விழா. இதற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மிக முக்கியமாக இங்கே இந்த அறக்கட்டளை மிக முனைப்போடு இலக்கிய திருவிழாக்களை இது நாள் வரை நடத்தி கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறக்கட்டளையின் மூலமாக நிறைய பேர் பயனடைந்து இருக்கிறார்கள் என்பதை அறிந்த பொழுது, ஒரு பெற்றோர்கள் நமக்காக என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்பதை விட பெற்றோர்களின் பெயர் என்றென்றும் வாழ்வதற்காக அவர்களுடைய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நாம் புகழ்ந்து பேச வேண்டியுள்ளது. ஏனென்றால் எல்லா பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குழந்தை நல்ல விதமாக வளர வேண்டும், அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தர வேண்டும் என்பது அவருடைய கடமையும் மட்டுமல்ல, அவர்களுடைய அன்பும் கூடதான். ஆனால் எல்லா குழந்தைகளும் நீங்கள் எங்களை பெற்றுவிட்டீர்கள், அதற்காக நீங்கள் எங்களை வளர்த்து விட்டீர்கள் என்பது மட்டுமல்லாது, என் பெற்றோர்கள் எங்களுக்காக செய்தது மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்காக செய்வதை அனைத்துமே நாங்கள் கொண்டாடி தீர்ப்போம் என்று கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கின்ற இந்த 45 ஆண்டு காலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நன்னிகழ்வு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இப்படியான இந்த நன்னிகழ்வுகள் இதன் மூலமாக நல்ல உதவிகள் பல பேருக்கு இன்னும் சென்றடைய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, இங்கே என்னை அழைத்தமைக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த எங்கள் தங்கவேலு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் நாங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக தமிழ்செல்வன் அவர்களின் சார்பாக எதை வேண்டுமானாலும் அவர்களிடம் கேட்கலாம் என்கிற ஒரு உரிமை எங்களுக்கு இருக்கிறது. உங்களை வணங்கிக் கொண்டு, இங்கே இவ்வளவு சிறிய இள வயதில் இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுதி முடித்திருக்கிறார் என்பதே மிகப்பெரிய சாதனையாக எனக்கு தெரிகிறது. திரு சரவண கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்து கொண்டு, இதை எனக்கு அனுப்பின உடனே சரி வாசிக்கலாம், அப்பப்போ எடுத்து கொஞ்சம் வாசிக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்தது 3 பகுதிகளாக வந்தது. அப்போ வாசிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த புத்தகத்தை முதல் பாகத்தை எடுத்தவுடன் அது முடித்துவிட்டு தான் நான் மற்ற வேலை பார்த்தேன். அப்படியான எழுத்தாக இருந்தது. அதற்கு காரணம் என்ன என்று நான் இந்த நூலை அறிமுகப்படுத்தும் நேரத்தில் சொல்கிறேன். கதைகள் நமக்கு எதற்கு தேவை? கதைகள் மூலமாகத்தான் நாம் அனைத்தும் கடத்தி கொண்டிருக்கின்றோம். நமது பாரம்பரியத்தை, நமது அறிவை, பாரம்பரிய அறிவை எல்லாவற்றையும்
வாய்வழி கதைகள் மூலமாகத்தான் நாம் கடத்தி வந்து கொண்டிருந்திருக்கிறோம். முதலாவதாக விவசாயம் செய்தது பெண். அந்த பெண் அதை எப்படி தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லி இருப்பாள்? அதன் பிறகு அந்த விவசாயத்தின் நுணுக்கங்களையும் அந்த அறிவையும் எப்படி கடத்தி இருப்பார்கள் என்றால் அது பாடல்கள் மூலமாக, கதைகள் மூலமாகத்தான் இருக்க முடியும். இப்பொழுது கதைகள் எங்கும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. நிறைய கதைகள் புனைவாக இருக்கின்றன, நிறைய கதைகள் நிஜமென்று நம்மை நம்ப வைக்கும் கதைகளாக இருக்கின்றன. சில கதைகளில் நாமும் கதாபாத்திரங்களாக இருக்கிறோம், சில கதைகளில் நாம் கதாநாயகியாக இருக்கின்றோம், மற்றவர்களுடைய கதையில் நாம் துணை கதாபாத்திரங்களாக இருக்கின்றோம். இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு கதைதான். ஒவ்வொருத்தரிடமும் சொல்வதற்கு சினிமா படமாக எடுக்கலாங்க என்னுடைய வாழ்க்கையை அப்படின்னு எங்ககிட்ட வந்து சொல்லாதவங்களே இல்லை. என்னுடைய கதை வந்து சினிமா படம் எடுக்கிறதுக்கு தகுந்த ஒரு கதையாக இருக்குது என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் நம் வாழ்க்கை என்னும் இந்த கடலில் நீந்தி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற எத்தனையோ இன்னல்கள், அவற்றையெல்லாம் நாம் தாண்டி வரும் அந்த தைரியம், அவற்றையெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு முனைப்பும் தான். அது மட்டுமே அல்ல, நமது வாழ்க்கையை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? அதாவது நம் வாழ்க்கையை தவிர மற்ற வாழ்க்கையை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனால் என்னுடைய வாழ்க்கை கதை எனக்கு தெரியும், என் அம்மாவது தெரியும், இல்லை எங்கள் பக்கத்து வீட்டில், இல்லை அந்த ஊரில் இருக்கிற சில பேருடைய கதைகள் தெரியும். ஆனால் வேறு ஏதோ இடத்தில் யாத்வஷேம் அப்படின்ற ஒரு இங்கே மிகப்பெரிய அற்புதமான ஒரு உரையாற்றிய, உங்கள் எல்லோரையும் வரவேற்கும் பொழுதே அற்புதமான உரையாற்றிய கௌரி சங்கர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவு செறிவான உரையாக இருந்தது. யாத்வஷேம் என்கிற ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்ததை அனைத்துமே அவர் சொன்னது எல்லாம் நிஜம்தான். ஆனால் அங்கே என்ன நடந்தது என்று நமக்கு இங்கே எப்படி தெரிந்தது என்றால், ஒரு கதையாசிரியர் அதை பதிந்திருக்கிறார் என்பதுதான் அவர் சொல்ல வந்தது. பதிய வேண்டும் என்பதுதான். நமக்கான நிகழ்வுகளை, நமக்கான கடினமான இந்த பாதையை பதிய வேண்டும். என் இனத்திற்கு என்ன நடந்தது, என் குழுவிற்கு என்ன நடந்தது, எனக்கு நடக்க வேண்டியது எது நடக்காமல் போனது என்று ஒரு பெண் எழுத வேண்டும். ஒரு பெண் இன்னும் நிறைய எழுத வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். அவளுடைய கையிலிருந்து கரண்டியை எடுத்துவிட்டு பேனாக்களை கொடுக்க வேண்டும், கேமராக்களை கொடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லி கொண்டிருப்போம். அப்பொழுது பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற கதைகள் என்ன என்று. அப்பொழுது பாருங்கள் நீங்கள் என்னவெல்லாம் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படித்தான் எத்தனையோ கதைகள் இருக்கின்றன. இந்த கதைகள் மூலமாக நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், ஒரு ரெண்டு விஷயத்தை தான் சொல்ல வருகிறோம். அன்பு, அறம். அதை தவிர வேறு எதுவுமே நாம் சொல்வதில்லை. அதைத்தான் இங்கே வந்து நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் எங்கள் பிரளயன் தோழர். சென்னை கலைக்குழு மூலமாக, வள்ளுவரின் கூற்றின் மூலமாக அன்பே அறமைகன மொழிக என்கிற அன்பும் அறத்தை மட்டும்தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கதை என்பது மிக சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சுவாரஸ்யமாக இல்லைன்னா நம்ம வந்து அது ஒரு டாக்குமெண்டேஷன் அப்படின்னு வச்சுருவோம். ஸோ நான் வந்து இந்த கதைக்கு வர்றேன். ஆதித்த கரிகாலனின் கொலை வழக்கு, இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இது வந்து ஒரு துப்பறியும் வழக்கை பற்றிய ஒரு பயணம் என்று புரிந்திருக்கிறது. இது மிக முக்கியமாக அவர் இது எதற்காக எடுத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிந்து கொள்ள ஆசையாக இருந்தது. ஏனென்றால் நிறைய கற்பனைகள் உலவிக்கொண்டே இருக்கின்றன. ஆதித்த கரிகாலன் எப்படி இறந்தார், அவரை இருப்பதற்கு காரணங்களாக இருந்தவை என்ன அப்படின்னு அப்படியே நிறைய கற்பனைகள், நிறைய வியூகங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது உலவிக்கொண்டே இருக்கு. மிக அற்புதமான ஒரு சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அனைத்துமே நமக்கு பரிச்சயமான ஒன்று. ஆதித்த கரிகாலன் அவர் செய்த வெற்றிகள், அவர் கொண்ட வெற்றிகள் நமக்கு பரிச்சயமானவை. ஆனால் கல்கி
மூலமாக சில புனைவுகளும் அதில் இருந்திருக்கின்றன. அதில் ஆதித்த கரிகாலனின் அவர் கொலையுண்டார் என்பதும் இருக்கிறது. அதற்கு காரணமாக இருந்தது என்ன என்பது உண்மையாகவே எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு குதூகலம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய முதல் வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருப்பொருளே மக்களுக்கு வாசிப்பவர்களுக்கு இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு குதூகலத்தை உண்டு பண்ணுவதே உங்களுடைய கருப்பொருள். அதுலேயே மிகப்பெரிய முதல் வெற்றி அடைஞ்சிட்டாரு கதையாசிரியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு இமேஜினேஷனில் அப்படியே நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே கூட வந்தது இந்த பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆன உடனே. இப்போவே இப்படி வந்திருந்ததுன்னா அவர் கல்கி அவங்க எழுதின நேரத்தில் என்னென்னலாம் அவங்க யூகித்திருப்பாங்க அப்படின்னு என்னால் நினைத்து பார்க்க முடிகிறது. இப்படியெல்லாம் நடந்திருக்கு, இந்த கல்வெட்டில் இப்படி இருந்தது, இந்த கல்வெட்டில் இப்படி இருந்ததினால் இது நடந்திருக்கலாம் என்கிற ஒரு இமேஜினேட்டிவ் நெரேட்டிவ், ஒரு நெரேஷன் இருந்திருக்கு. அப்படின்ற போது ஒரு நல்ல களத்தை எடுத்துக்கொண்டார். அந்த களம் என்பது மிக மிக அவருக்கு ஒரு நிறைய கற்பனைக்குள்ள ஊடுருவுகிற கற்பனை வளத்தை தருகின்ற ஒரு நல்ல களம் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதில் 2 ஸ்பைஸ் உளவு ஏஜென்ட்ஸ் 2 பேரை அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. அவங்களுக்கு மிக மிக சாமர்த்தியமாக 2 பெயர்கள் வைத்திருக்கிறார் அவர். அது என்னவென்றால் ஒருத்தருக்கு சாண்டில்யன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு, ஒரு பெண்ணுக்கு கல்கின்னு பேர் வச்சிருக்காரு. பாருங்க, நமக்கு பரிச்சயமான பெயர்கள், நமக்கு பரிச்சயமான எழுத்தாளர்களை கொண்டே அங்கே நம்மளை அப்படியே தோள் மேலே கை போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றது அங்கேயே புரியுது. அதுதான் நாங்கள் சொல்லுவோம், ஒரு சினிமா எடுக்கும்போது ஒரு கேரக்டருக்கு பேர் வைக்கிறது மிகப்பெரிய பாடாக இருக்கும். நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப தனித்தன்மையான கேரக்டர்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்கள், நீலாம்பரி அப்படின்ற ஒரு கதையினுடைய அந்த கதாபாத்திரத்துக்கு வேறு எந்த பெயரையும் நம்மளால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பொருத்தமான ஒரு பெயர். அதே மாதிரி படையப்பா என்கிற ஒரு பெயராக இருக்கட்டும், அதே மாதிரி எங்கள் மார்க் ஆண்டனி அப்படின்ற ஒரு பெயராக இருக்கட்டும், வேறு எந்த பெயரும் அந்த கதாபாத்திரத்துக்கு நம்ம பொருத்தி பார்க்கவே முடியாத ஒரு பெயராக இருக்கும். இந்த கதாபாத்திரங்களுக்கு இவர்கள் துப்பறிகிற இந்த 2 பேருக்கும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற 2 பேர் யார் என்றால் சாண்டில்யன், கல்கி என்பதிலேயே அவர் என்ன நினைத்து கொள்கிறார் என்றால், உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமானவர்கள் எந்த தளத்தில் அவர்கள் எதையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் எழுத்துக்கள் மூலமாக உங்களுக்கு மிக மிக அருகாமையில் இருக்கின்ற உங்கள் நினைவுகளின் நினைவலைகளில் கலந்திருக்கின்ற 2 நான் துணைக்கு எனக்கு அழைத்து கொண்டு செல்கிறேன். அதோடு மட்டும்தான் அங்கே நிற்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய குணநலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆகச்சிறந்த சாமர்த்தியசாலிகளாக, வீரர்களாக, வீராங்கனையாக கல்கி இருக்கிறாள். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதியிருக்கிறது சாண்டில்யனை விட கல்கி மிகப்பெரிய வீராங்கனை. ஏனென்றால் கடைசியில் ஒரு உண்மையை கண்டறிவது அவள்தான். அவள் ஏன் கண்டறிவாள் என்பதை பற்றி நமக்கு போகிற போக்கில் சொல்லிக்கொண்டே இருப்பார். இதில் நமக்கு ஆதித்த கரிகாலனை மிக மிக நாம் விரும்பும் ஒருவராக, நாம் காதலிக்கும் ஒருவராக திரும்பவும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவரை சென்று அருகிலிருந்து பார்த்த மாதிரியும் இருக்கிறது. அவரை நாம் காதலிக்காமல் இருக்க முடியவில்லை, அதே நேரத்தில் அவரை வெறுக்காமல் இருக்கவும் முடியவில்லை. அப்படியான ஒரு கதாபாத்திரமாக அவரை படைத்திருக்கிறார். அவர் சில விஷயங்களை செய்கிறார், அவற்றையெல்லாம் நமக்கு உகந்ததாக இல்லை என்பது நமக்கும் இருக்கிறது. அதிலே இருக்கிற அவருடைய சுந்தர சோழருக்காக இருக்கட்டும், மதுராந்தகனுக்காக இருக்கட்டும், அவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய பொறாமையுடன் அவரை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா குணநலன்களோடும் அவரை சித்தரித்திருக்கிறார்.
அவர் இறந்து போகும் பொழுது ஒரு இடத்திற்கு போகிறார். அங்கே வந்து அவர் மிகவும் ஆலோசனை செய்ய வேண்டிய ஒரு நேரத்தில், தனித்த ஒரு இடத்திற்கு போய், தனியாக போய் தன்னை புரிந்து கொள்ள வேண்டிய, தன்னை சுற்றி நடக்கின்ற சம்பவங்களை புரிந்து கொள்வதற்காக ஒரு இடத்திற்கு அவர் போவார் என்று அவர் ஒரு கதையை சொல்கிறார். அதை நக்கன் பூங்கா அப்படின்ற ஒரு தேவரடியாளனுடைய ஒரு நடுகல் இருக்கிற ஒரு இடத்துக்கு அவங்க போகிறாங்கன்னும், அவளுடைய வீரத்தில் கொஞ்சமேனும் எனக்கு கிடைக்காதா என்று ஆதித்த கரிகாலனை ஏங்கும் அளவுக்கு ஒரு வீராங்கனையாக அந்த கேரக்டர் வந்து தகவமைச்சிருப்பார். அங்கே போனவர் ஒரு துரதிருஷ்டவசமாக கொல்லப்படுகிறார் என்று. இப்பொழுது இவர்கள் வந்து இந்த ஒரு பெரிய மினிஸ்டர் இருக்கார், அனிருத்தர் போன்ற ஒரு பெரிய மினிஸ்டர்ஸும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இதுலேயுமே வந்து தலைகள் துண்டிக்கப்படுகின்றன. யாருடைய தலைன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. அந்த துண்டிக்கப்பட்ட தலை இப்போ இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி அப்போவும் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வச்சுட்டு அந்த தலையை அந்த உடம்போடு ஒட்டி தைத்து விடுகிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து அதில் வச்சுருந்துருக்காரு. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளவு பெரிய புக்கினுடைய எப்படி இந்த கதை போகிறது என்று சொல்ல போனால் இன்று பத்தாது. இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு தோணின விஷயங்கள் என்னவென்றால், இந்த கொலை யார் செய்திருக்கக்கூடும் என்று நம்மை ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒருவர் மீது அந்த கண் பார்வை போகும் மாதிரி அவர் வந்து அந்த கேரக்டர், அந்த ஸ்டோரி லைனை கொண்டு போயிருக்காரு. அதுக்கு என்ன மாதிரியான கொலை முயற்சிகள் அவர் மீது நடந்திருக்கின்றன என்பதை பற்றி இருக்குது. இதில் என்ன மாதிரியெல்லாம் கொலை முயற்சிகள் நடந்திருக்கின்றன. மகா வீரனாச்சே, இந்த வீரனை எப்படி கொல்ல முடியும்? அந்த வீரனை சுற்றி இருக்கின்ற அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி எப்படி போக முடியும் என்றால் அதில் சில லூப் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்றது கதையாசிரியர் நமக்கு சொல்கிறாரு. அது வந்து இப்போ இருக்கிற நிறைய பெரிய பெரிய ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு கூட இதில் வந்து நிறைய க்ளூஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒன்று வந்து ஒரு புலி தானாக நடந்து வருகிறது ஆதித்ய கரிகாலனுடைய அந்த புறத்துக்குள்ள. எப்படி அந்த புலிக்கு எங்கே போக வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது என்பது நமக்கு புரியவே புரியாது. நான் வந்து மண்டை உடைச்சிக்கிட்டேன், என்னது இது, ஒரு புலி எப்படி வரும்? அப்போ யாரும் அதுக்கு ஏதோ சொல்லியிருக்காங்களா? இல்லை, அந்த புலியெல்லாம் வந்து நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம்னா ஏதோ குதிரைக்கு என்னமோ சொன்னால் அது கேட்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி கிடையாது. அதற்கு ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார். அதற்கு மிகவும் அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். அதற்கு அவர் எவ்வளவு ரிசர்ச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அந்த புலி அங்கே வருவதற்கான காரணத்தை வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் மீது ஒரு கொலை முயற்சி அல்ல, நிறைய கொலை முயற்சிகள் நடந்தன. அவற்றில் சிலவற்றை ஒரு நூதன வழியில் எப்படியெல்லாம் அவரை சுற்றி இருப்பவர்கள் செய்தார்கள் என்பதை ஒவ்வொன்றாக அந்த முடிச்சை அவிழ்க்கிறார். அவர் ஒரு பெரிய ஓவியத்தை பார்க்கிறார். நமக்கு வந்து ரொம்ப அவர் யார் மேலே ஆசைப்பட்டிருப்பார் என்கிற ஒரு புனைவு கதாபாத்திரத்தை அதில் கொண்டு வந்து, அந்த புனைவு கதாபாத்திரம் அந்த காலகட்டத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃப் எல்லாம் இல்லை இல்லையா? இப்போ தானே நமக்கு ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் அனுப்பிச்சிக்கிறோம்ல. பட் அங்கே வந்து ஒரு பெயிண்டிங் அனுப்புவாங்க இல்லையா? அந்த பெயிண்டிங் ஒரு ராஜகுமாரியுடைய பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஒரு ராஜாவுடைய பெயிண்டிங்காக இருக்கட்டும், இன்னொரு நாட்டுக்கு அனுப்புவாங்க. இவர் தெரிந்து கொண்டு ஒரு நாட்டியக்காரியுடைய பெயிண்டிங்கை, ஒரு சித்திரத்தை தன்னுடைய படுக்கை அறைக்கு கொண்டு வருகிறார். அதன் மூலமாக கூட அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு தடயத்தை வைக்கிறார். சரி, அது ஒரு தடயம் என்றால், இங்கே புலி தேடி வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த புலி திடீரென்று
இவர் மீது பாய்ந்த உடனே அது இறந்து போகிறது. இவர் எதுவுமே செய்யவில்லை, ஆனால் அந்த புலி இறந்து போகிறது. அதை ஒரு இடத்தில் அந்த முடிச்சை அவிழ்க்கிறார். அது எப்படி இறந்து போகிறது என்று அதற்கும் ஒரு ரசாயன, ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு தடயத்தை தான் அவர் வச்சிருக்காரு. இப்படி அவரை சுற்றி இருப்பவர்களே அவரை கொல்ல வந்ததை ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்க்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் நம்ப முடியாத ஒரு இடத்துக்கும் நம்மை அழைத்து போகிறார். இதில் காடு இருக்கிறது. நாட்டிலே பல்லக்குகளில் வருகின்ற யாரெல்லாமோ வருகின்றார்கள். அந்த பல்லக்கில் யார் வந்திருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு விதத்தில் இவ்வளவு இமேஜினேஷன் வேணுமா அப்படின்னு கூட நான் யோசித்தேன். அந்த இமேஜினேஷன் கொஞ்சம் மிகையாகி போச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இமேஜினேஷன் மட்டுமல்ல, இந்த புக்கில் ஒரு சில இடத்தில் ஒரு ஸ்ருங்காரம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டே ஆக வேண்டும். அது ஒரு இளம் எழுத்தாளர், எல்லாமே ஒரு எழுத்தாளர்னுடைய சாய்ஸ் தான். அவர் எப்படி எழுதணும்னு நாம் யாரும் சொல்கிறதுக்கு இருக்குது. அப்போ நான் ஏன் கதை எழுதலாம் இல்லையா, அவர் கதையை நான் ஏன் சொல்லணும், நீங்கள் யார் அதை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அதை போக ஒரு சிறந்த படைப்பு எப்படி நிறைய மக்களை போய் சென்று அடையும் என்றால், அதில் முகம் சுளிக்காத வண்ணம் இருக்கின்ற சில விஷயங்கள் தான் அதை வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போகும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதை நான் மிகவும் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ கதைகளை நாம் திரும்ப திரும்ப வாசித்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாசிக்கின்ற கதைகள் எல்லாம் இருப்பது ஒரு வாழ்க்கையின் உண்மை இருந்தால்தான் நம்மை திரும்ப திரும்ப அந்த கதையை எடுத்து வாசிக்க தூண்டுகிறது. மண்ணாசை என்கிற ஒரு கதையில் சங்கர நாராயண் அவர்கள் எழுதிய ஒரு கதையில் ஒருத்தர் கடவுள்கிட்ட, நம்ம கடவுள் பக்தியை பற்றி சொல்லலை, கடவுள்கிட்ட போய் மன்றாடி கொண்டே இருக்கிறார். இப்பொழுது கடவுளுக்கு எல்லாமே தெரியும் தானே, நம்ம போய் என்ன அவர்கிட்ட திரும்பி கேட்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா அப்படி கிடையாது. எனக்கு மனசுக்குள்ளே இருக்கிற வேதனைகளையும் ஆதங்கங்களையும் நான் கொட்டி தீர்த்து விட வேண்டும் என்பது தானே, அப்படின்றது தானே. அங்கே போய் எனக்கு ஏன் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற, என்னை இது சரியே பண்ணு, என்னால் தாங்க முடியாமல் இருக்குது, எனக்கு கொஞ்சம் இளைப்பாறுவதற்கான நேரத்தை கொடுன்னா ஒருத்தர் ஏன்பா நீ இவ்வளோ சொல்கிறிய, அந்த கடவுள் இது எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாருன்னு நினைக்கிறியா அப்படின்னா, அவர் தீர்த்து வைக்கிறாரோ இல்லையோ, எனக்கு சொல்லிக்கிறதுக்கு வேறு எங்கேயுமே இடம் இல்லையே என்று அவன் சொல்லுகிற அந்த இடம் இருக்கிறதல்லவா, நம் எல்லோருக்குமே நமக்கு சொல்லிக்கொள்வதற்கான ஒரு இடம் வேண்டும் என்பது தான் நம் வாழ்க்கையின் மிக மிக அழுத்தங்களை கொடுக்கின்ற ஒரு விஷயமாக அமைகின்றது. ஒரு காலம் வரைக்கும் அம்மாவிடம் சொல்லலாம், ஒரு காலம் வரைக்கும் அப்பாவிடம் சொல்லலாம். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு நாம் தான் எல்லாருக்குமான ஆளாக இருக்கும் பொழுது நாம் யாருக்கிட்ட போய் அழ முடியும் அப்படின்ற ஒரு இடம் இருப்பதினால்தான். அப்படி ஒரு எழுத்து என்பது கடவுள் நம்பிக்கை வேண்டும் வேண்டாம் என்று சொல்வது அவரவர்களுடைய இது. நான் வேண்டான்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒருத்தர் ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மனக்கட்டம், கொஞ்சம் இளைப்பாறுதல் நடக்குமேயானால் அவர்களை சுற்றி இருக்கின்ற அந்த கஷ்டங்களை நிகழவிடாமல் பார்த்துவிட்டு அவரிடம் இருக்கின்ற அந்த கடவுள் நம்பிக்கை வேண்டாம் என்று சொல்லலாம். தவிர அவர்களுக்கான அழுத்தங்கள் அப்படியே, அந்த சூழல் அப்படியே இருக்கிற பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த ஒரு சிறு ஒரு விடுபடுதல், அந்த ஒரு ஏக்கத்திலிருந்து விடுபடுதலை நாம் மறுப்பதற்கு நாம் யாரும் அல்ல என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட எழுத்து நாம் எப்பொழுதும் நம்முடனேயே இருக்கும். எத்தனையோ எழுத்துக்கள் நம் வாழ்க்கையின் ஏதாவது ஒரு கட்டத்தில் இவர் இப்படி எழுதியிருக்காரு, இந்த ஒரு வார்த்தையை பிடித்துக்கொண்டு நாம் முன்னுக்கு செல்லக்கூடிய நிறைய வார்த்தைகள், நிறைய புத்தகங்கள் நமக்கு கிடைத்திருக்கும். ஒரு சினிமா படம் தயாரிப்பதற்கான பொருத்தமான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கிற ஒரு புக்கு தான் இந்த எழுத்து. இதில் நான் பார்த்திருக்கிறது என்னவென்றால், யார் கொலை செய்திருக்கக்கூடும் என்கிற அந்த பாதையில் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு இடத்திலும்
ஆதித்ய கரிகாலனை கூடவே இருந்தவர்கள் கொலை செய்வதற்காக துணிந்திருக்கிறார்கள், பிரயத்னம் செய்திருக்கிறார்கள் என்பதை அவர் நமக்கு சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். ஐயோ, இதை நம்ம பார்க்கலையே அப்படின்னு கூட தோண வைக்குது சில இடத்துல. ஆனால் சில இடத்துல நம்மளை தோண வைக்குது என்ன அப்படின்னா, இதை நான் எதிர்பார்த்தேன்னு. கடைசியில் நான் வரும்போது அவருக்கு பக்கத்தில் இருக்கிற அவருக்கு சொந்தக்காரர்களையே ஒவ்வொருத்தராக இந்த ஒவ்வொரு முறையும் கொலை செய்வதற்காக துணிந்தவர்கள் என்கிறதை அவர் சொல்லிக்கொண்டே வந்தபோது எனக்கு பயமாகிவிட்டது. குந்தவை செய்திருக்கக்கூடாது என்று. நல்ல வேளையாக குந்தவை அந்த மாதிரி எதுவுமே செய்யாத ஒரு நல்ல கேரக்டராகவே விட்டு வச்சிருக்காரு. அதே நேரத்தில் அவங்களுடைய அப்பாவும் அப்படி செஞ்சிருக்கக்கூடாது, சுந்தர சோழர் செய்திருக்கக்கூடாது என்று நான் பயந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டார். அப்படி என்றால் நான் முழுவதுமாக அந்த கதைக்குள்ளே என்னை இழுத்து கொண்டது அவரது எழுத்து என்று மட்டும் சொல்ல முடியும். அவரது கதாபாத்திரங்கள், மிக முக்கியமாக கல்கியுடைய கதாபாத்திரத்தை நான் சொல்லியே ஆகணும். ஒரு பெண் என்பவள், அதைத்தானே சொல்கிறாங்க புலவர்கள், பெண் புலவர்கள் அக்காலத்தில் இருந்திருக்கிறார்கள். எதையெல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அந்த பெண் புலவனுடைய வீட்டில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சூழல் இருந்திருக்க வேண்டும், அவள் படிப்பதற்காக கேள்வி கேட்பதற்கான ஒரு மனநிலையை அந்த சூழல் உருவாக்கி இருந்திருக்க கூடும் அல்லவா, அந்த சமூகம் அப்படி இருந்திருக்க கூடும் அல்லவா, அவளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்திருக்கும், அறிவின் கதவுகளை திறந்து கொடுத்திருக்கும். அதன் பிறகு அவள் படைத்திருக்கிறாள். படைத்திருக்கிறவை அனைத்தையுமே ஒரு மன்னனிடம் போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடம் இருந்தது அவளுக்கு. அவளை கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள். இப்படி பெண் புலவர்களை இருந்த பெண் புலவர்கள் எழுதி வெற்றி நடை போட்ட நமது சமூகம்தான் என்பதை கல்கியின் கேரக்டர் மூலமாக அவர் திரும்ப திரும்ப இந்த இதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நிறைய இடத்துல தன் கூட வர்ற சாண்டில்யன் கூட இரண்டாம் பட்சமாகத்தான் ஒரு வீரனாகத்தான் அவர் காண்பித்திருக்கிறார். அதற்கு உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் மிக சாதுரியமாக சில விஷயங்களை பெண்கள் கவனிப்பது மிக மிக நுண்ணியமாக கவனிப்பார்கள். அதனால் ஏன்னு எனக்கு தெரியாது, அதனால தான் நினைக்கிறேன் நம்ம தான் குழந்தை பெற்றுக்கிறோம். ஆனால் ஏன்னா அந்த குழந்தை வளரும் போது எது நடக்குது எது நடக்கலை அப்படின்னு கவனிக்கிற அந்த நுண்ணியமான விஷயங்களை, நுணுக்கங்களை நம்மால் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இயற்கையை நமக்கு கொடுத்துருக்கிற வரமாக கூட நான் நினைக்கிறேன். இப்படியான ஒரு கல்கியின் ஒரு கேரக்டரை வச்சுட்டே கடைசியில் அவள் மூலமாகத்தான் இந்த லாஸ்ட்டு முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது என்கிறதை படித்த பொழுது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப 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 ரசித்தேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஒரு முறை மீண்டும் முன்னாடி பார்த்தபோது ஆதித்த கரிகாலன் தன்னை கொலை செய்ய வந்தவரை ஒரு வார்த்தையில், ஒரு வரியில் அவரை எதிர்கொள்வான். அங்கேயே எனக்கு ஒரு க்ளூ இருந்தது, நான் எப்படி அதை விட்டேன் அப்படின்னு அப்புறமா நினச்சேன். நீங்கள் கண்டிப்பாக இதை வாசிக்கும் பொழுது வாங்கிக்கிட்டு வாசித்து பாருங்கள். இதில் நமக்கு நிறைய சுற்றுச்சூழல் சார்பான நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு மனம் எப்படியெல்லாம் சிந்திக்கும், ஒரு அதிகாரத்திற்காக ஒரு மனம் எப்படியெல்லாம் வியூகங்களை வகுக்கும் என்பதை பற்றி மிக 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 அழுத்தமாக ஆராய்ந்து எழுதியிருக்கிற விஷயங்கள் இருக்குது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இங்கே இந்த சாயங்காலத்தை உங்களோடு கழிப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை வாசிக்கும் பொழுது தயவு செஞ்சு கிளைமேக்ஸை மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கிளைமேக்ஸை மட்டும் நீங்கள் சொல்லாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்திக்கொண்டு நன்றி, வணக்கம். CKK அறக்கட்டளையின் இலக்கிய விருது பெறும் திரு சரவண கார்த்திகேயன் அவர்களுக்கு சாதனை செம்மல் திரு KK பாலுசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். சாதனை செம்மல் திரு KK பாலுசாமி அவர்கள், கௌரவ ஆலோசகர்கள் திரு அக்னி தங்கவேல் அவர்கள் மற்றும் திரு V ராஜமாணிக்கம் அவர்கள் இணைந்து இலக்கிய விருதும் ரொக்க பரிசு ரூபாய் 1,00,000 வழங்குகிறார்கள்.
திருமதி ரோஹிணி அவர்களுக்கு திருமதி பிரபா கௌரிசங்கர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். திரு கே பாலுசாமி அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அறக்கட்டளையின் இலக்கிய விருது பெற்றுள்ள திரு சரவண கார்த்திகேயன் அவர்களை ஏற்புரை வழங்க அழைக்கின்றோம். நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு தகுதியான ஆளுக்கான இலக்கிய விருதே சர்ச்சையும் குழப்பமும் ஆகிவிட்ட ஒரு சூழலில் அந்த காலத்தில் நான் விருது பெறுகிறேன். இந்த விருதில் அப்படியான எதுவும் இல்லை என்பது ஆசுவாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நான் இந்த ஊர்க்காரன், அதாவது ஈரோடு. இதே மண்டபத்தில் என்னுடைய சிறுவயதில் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணங்களிலும் இன்னபிற விழாக்களிலும் கலந்து கொண்டிருக்கிறேன். அன்று இதுதான் ஈரோட்டிலேயே பெரிய மண்டபம் என நினைவு. அதே மண்டபத்தில் இன்று அங்கீகாரம் பெறுவது என்பது சற்று உணர்ச்சிகரமான ஒரு மனநிலையை அளிக்கிறது. ஈரோட்டில் நான் 22 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். இது நான் வாழ்ந்த ஊர் என்று சொல்வதை விட வளர்ந்த ஊர் என்று சொல்லலாம். என்னுடைய பள்ளி கல்வி முழுக்கவே இங்கே தான் நிகழ்ந்தது. இன்னும் சொன்னப்போனால் இந்த விழா மேடையை பார்க்கையில் நான் ஒரு இலக்கிய விழாவுக்கு வந்திருக்கிறேனா அல்லது என்னுடைய 12ஆம் வகுப்பு பள்ளி விழாவுக்கு வந்திருக்கிறேனா என்று குழப்பமாக இருக்கிறது. அன்று என் பள்ளியில் இருந்த அதே பெயர்கள், முகங்கள், அதைத்தான் இப்போதும் நான் பார்க்கிறேன். அதனால் இன்று நான் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன். அதற்கான விதை என்னுடைய பள்ளி நாட்களில் ஈரோட்டில் தான் போடப்பட்டது. அடுத்தது என்னுடைய இலக்கிய முகம். நான் ஒரு எழுத்தாளர் ஆவதற்கான ஆதி தூண்டல் இந்த மண்ணில் தான் நடந்திருக்கும். என்னுடைய முதல் கவிதை, முதல் சிறுகதை, முதல் குறுநாவல், முதல் கட்டுரை, முதல் நாடகம் கூட இந்த நிலத்தில் வைத்து தான் எழுதினேன். அதனால் அந்த வகையிலும் நான் வளர்வதற்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த ஊர் தான் இருந்தது. மொத்த தமிழகத்தையும் நாம் பெரியார் மண் என்று சொல்கிறோம். இந்த ஊருக்கு கூடுதலாக ஒரு அனுபவ பாத்தியதை இருக்கிறது என நினைக்கிறேன். ஏன்னா பெரியார் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊர் இது. இந்த பெரியார் மண்ணில் என்னுடைய நூல் அங்கீகரிக்கப்படுவது என்பது ஒரு பொருத்தமான விஷயம் என நினைக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன், என்னுடைய அந்த பரிசு பெற்றிருக்கும் நூல் ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கு, அதற்கு 2 தளங்கள் உண்டு. ஒரு தளம் மேலோட்டமாக அது ஒரு குற்றப்புனைவு, ஒரு த்ரில்லர். அதாவது அவங்க ரோஹிணி அவர்கள் சொன்னது மாதிரி நமக்கு ஏற்கனவே பொன்னியின் செல்வன் வழியாக, நாவல் வழியாக அறிமுகமான ஆதித்த கரிகாலன் என்பவனை கொலை செய்து விடுகிறார்கள், அதை துப்பறிகிறார்கள் என்கிற அந்த பாதை. அதற்கு அடுத்து அதற்கு கீழே அதற்கு ஒரு நுண்ணிய தளம் இருக்கிறது. அதாவது ஒரு எழுத்தாளனுடைய சமூக பொறுப்பு வெளிப்படும் இடம் அப்படின்னு நான் நினைக்கும் இடம். இங்கே சில 1000 ஆண்டுகளாக நிலவும் வர்ணாசிரம தர்மம் பற்றிய கேள்விகளை, விமர்சனத்தை முன்வைக்கும் தளம் அது. அந்த வகையில் இதை இந்த நாவலுக்கு ஒரு திராவிட சாயம் பூச முடியும். பெரியாரின் குரல் இந்த நாவலின் சில பக்கங்களில் ஒலிப்பதாக ஒருவர் கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையில் இந்த பெரியார் மண்ணில் அதற்கு விருது தரப்படுவது என்பது பொருத்தம் என நினைக்கிறேன். இன்னொன்று, எனக்கு முன்னாடி பேசிய கௌரிசங்கர் சார், அவர் அந்த ஜெர்மனியில் இருக்கிற அந்த இனப்படுகொலைக்கான அந்த ஒரு அருங்காட்சியகம் பற்றி குறிப்பிட்டார். அதே மாதிரி அந்த பிரளயன் குழு அவர்கள் நடத்திய அந்த நாடகத்திலும் வள்ளலார் குற்றணுணர்ச்சி பற்றி குறிப்பிடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குற்றணுணர்ச்சி தொடர்புடைய விஷயங்கள். நான் இலக்கியத்திற்கு பல சுவைகள் இருக்குது. என்னுடைய பாணி அப்படின்னு நான் நினைப்பது
இலக்கியத்தின் வழியாக குற்றவுணர்ச்சியை ஏற்படுத்துவது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களை தொந்தரவு செய்யாத ஒரு எழுத்து ஒரு நல்ல இலக்கியமாக இருக்க முடியாது என நம்புகிறேன். ஒன்றை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கோபம் வர வேண்டும். அது அங்கே நின்று விடாமல் அடுத்த கட்டத்திற்கு உங்களுடைய சுய பரிசீலனையை தூண்டுவதற்காக நகர வேண்டும். அதன் மூலம் உங்களுடைய சொல் செயல் எல்லாவற்றிலும் மாற்றம் உண்டாக்க வேண்டும். அது ஒரு இலக்கியத்தின் ஒரு கடமை என நினைக்கிறேன். இந்த வர்ணாசிரம தர்மத்திற்கான விமர்சனம் என்று சொல்கிறேன் இல்லையா, இது இரு தரப்பினருக்கான ஒரு மோதலையோ பகைமையோ உண்டாக்குவதற்காக நாம் திரும்பவும் திரும்பி பார்ப்பதல்ல. அதிலிருந்து கற்றுக்கொண்டு அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது குற்றுணர்வு ஏற்பட வேண்டியிருந்தால் உங்களை நீங்களே மறுபரிசீலனை செய்து கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்கான நோக்கம். இந்த நாவல் வெளியான காலத்திலேயே ஓரளவு பரவலாக வாசிக்கப்பட்டது. ஏன்னா தமிழ் சூழலில் இலக்கியம் வாசிக்கப்படுவது, வெகுஜன இலக்கியம் அல்லாத தீவிர இலக்கியங்கள் வாசிக்கப்படுவது என்பது குறைவு தான். அந்த வகையில் இது ஒரு தொடராக வெளியான காரணத்தால் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் குறைந்தபட்சம் இதனுடைய அத்தனை அத்தியாயங்களையும் தொடர்ந்து உடனுக்குடனே வாசித்தார்கள். பிறகு புத்தகமாக வெளியிடப்பட்ட போதும் ஓரளவு பரவலான கவனத்தை பெற்றது. அவங்க ரோஹிணி அவர்கள் சொன்னது மாதிரி இதை வெப் சீரியஸாக எடுப்பதற்காக OTT தளங்கள் சில தயாரிப்பாளர்களுடன் பேச்சுவார்த்தையும் நடந்தது, நிகழவில்லை. அதற்குடைய அணுகினார்கள். ஆக இது அடிப்படையில் ஒரு வெற்றிகரமான நாவல் என்றாலும் இதற்கு விருது என்ற வடிவிலான அங்கீகாரம் இதுவரை கிடைக்காமல் இருந்தது. CKK அறக்கட்டளை வழங்கும் விருது தான் அப்படி எனக்கு கிடைக்கும் முதல் விருது இந்த நாவலுக்காக. நான் இந்த அங்கீகாரத்தை ஒரு முக்கியமான அங்கீகாரமாக கருதுகிறேன். இந்த விருதை, ஒரு விருது எப்போது மதிக்கப்படும், அதனுடைய அந்த அளவுகோல் எதை பொறுத்து என்றால் அதற்கு முன்பு அந்த விருதை வாங்கியவர்கள் யார் என்பது அப்படியான அளவுகோல்களில் ஒன்று. எனக்கு முன் இந்த விருதை தமிழ் இலக்கிய முன்னோடிகள் என நான் கருதக்கூடிய சிலர் பெற்றிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த அளவில் ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன், பெருமாள் முருகன், வண்ணதாசன், சு வெங்கடேசன், ஆ வெண்ணிலா என நான் மதிக்கும் எழுத்தாளர்கள் இதை முன்பே வாங்கியிருக்கிறார்கள். அவர்களோடு அந்த வரிசையில் நானும் சேர்ந்து நிற்பது என்பது எனக்கு கௌரவமாகவே கருதுகிறேன். ஒரு விருது 2 செய்திகளை சொல்கிறது. ஒன்று, ஏற்கனவே செய்திருக்கும் பங்களிப்புகளை அங்கீகரிப்பது. அடுத்தது, மேலும் நல்ல பங்களிப்புகள் செய்வதற்கான ஊக்குவிப்பு. இந்த விருதையும் அப்படித்தான் பார்க்கிறேன். இது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு 1000 பக்க நாவலுக்கான ஒரு அங்கீகாரம் என்பது ஒரு பார்வை. அடுத்தது, நான் அடுத்து செய்யப்போகும் விஷயத்திற்கான ஊக்குவிப்பாகவும் இது அமைந்தது என்று தான் சொல்வேன். நான் அடுத்து ஆண்டான் என்ற தலைப்பில் ஒரு நாவல் எழுதி கொண்டிருந்தேன். சில மாதங்களுக்கு முன், சில ஆண்டுகளாகவே எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். அந்த நாவல் ஒரு சுணங்கி மேற்கொண்டு தொடராமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த விருது பற்றிய தகவல் எனக்கு சொல்லப்பட்டது. நான் அப்போது முடிவெடுத்தேன், இந்த நாவலை, இந்த விருதை நான் போய் வாங்கி, அதற்கு இடையே சில மாதங்கள் இடைவெளி இருந்தது. இந்த டிசம்பர் 21ஆம் தேதி நான் வாங்குவதற்கு முன்னால் அந்த ஆண்டான் நாவலை முடித்துவிட வேண்டும் என தீர்மானித்தேன். நேற்று அதனுடைய இறுதி PDF வெர்ஷனை இறுதி செய்து பதிப்பகத்துக்கு அனுப்பிவிட்டு பிறகுதான் இங்கே பெங்களூர்லேருந்து இங்கே கிளம்பி வந்திருக்கிறேன். அந்த வகையிலும், அந்த ஊக்குவிப்பாக அமைந்த வகையில் இந்த விருதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அப்புறம் உலகெங்கும் எழுத்தாளர்கள் மேல் இருக்கும் ஒரு புகார் இருக்கிறது. எழுத்தாளன் குடும்பத்திற்கு நேரம் செலவழிப்பது, செய்வது எல்லாம் குறைவு என்பது. இங்கே என் குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள். என் அம்மா, மனைவி, மகன்கள், மாமியார், மாமனார், மைத்துனன் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் முன் விருது பெறுவது மகிழ்ச்சி. நான் எழுத்தில் நிம்மதியாக கவனம் செலுத்த அவர்களின் ஒத்துழைப்பு முதன்மையானது. அவர்களின் சிறிய தியாகங்கள் மீதே என் படைப்புகள் எழுதப்பட்டிருக்கின்றன. தம் விட்டு கொடுத்தல்கள் வீண் இல்லை என்பதை இம்மாதிரியான விருதுகள் சில சமயம் அவர்களுக்கு அடிக்கோடிட்டு நினைவூட்டுகின்றன. என் தந்தையார்
தன் வாழ்வின் மிக பெரும்பான்மையை இந்த ஊரில் தான் கழித்தவர். இங்கே அவர் அரசு பொது மருத்துவமனையில் பணியில் இருந்தார். இன்று அவர் இருந்திருந்தால் தன் மகன் எண்ணோற்றான் கொள் எனும் சொல் கேட்டு அகம் மகிழ்ந்திருப்பார். இந்த நாவலை எனது நண்பன் ராஜராஜனுக்குத்தான் சமர்ப்பித்திருந்தேன். அவனும் இங்கே வந்திருக்கிறான், கோயம்புத்தூரில் பணியில் இருக்கிறான், இதன் நிமித்தம் வந்திருக்கிறான். இந்த நாவலை நாங்கள் கல்லூரி காலத்தில், என்னுடைய கல்லூரி நண்பன், கல்லூரி விடுதியில் நாங்கள் இதனுடைய ஆதி காலத்தை அந்த நாட் இனிஷியலாக ஒரு தோணுது இல்லையா, பல வருடங்கள் முன்பு விவாதித்திருக்கிறோம். நான் மறந்தாலும் அவன் இதை நினைவூட்டிபடியே இருந்தான், இந்த நாவல் எழுதப்பட வேண்டும் என்பதை. நான் பல ஆண்டுகள் கழித்து தான் அதுக்காக நான் எழுதினேன். ஸோ இந்த நாவல் உருப்பெறுவதற்கு அவனுடைய தூண்டுதலும் ஒரு முக்கியமானது. இந்த உரையை தொடங்கிய போது நண்பர்களுக்கு வணக்கம் என்று விழித்தேன் அல்லவா, அதில் முதலாவது அவன்தான். இந்த விருது தொடர்பான தகவல் தொடங்கி இந்த நிகழ்வுக்கு வருவது போவது தொடர்பான எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைத்த கௌரி சங்கர் சாருக்கு எனது நன்றி. ஏன் சார்ன்னு சொல்கிறேன்னா, என்னுடைய பள்ளியில் அவர் எனக்கு கணிப்பொறி ஆசிரியர், என்னுடைய 12ஆம் வகுப்பில் வகுப்பாசிரியரும் கூட. அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம், முத்துக்குமரன் அவருக்கும் நான் விருது வாங்குவதற்கும் என்ன தொடர்பு என்னன்றது தெரியலை. 2 மாதங்கள் முன்பு சென்னையில் பிளாக் ஷீப் அவார்டு, அது ஒன்று என்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் எவ்ரிவேர் அப்படின்ற வகையில் கொடுத்தாங்க. அந்த நிகழ்விலும் அவருடைய தமிழ் ஒலித்தது. அவர்தான் அதுக்கு தொகுப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர். இப்போது இந்த மேடையில் நான் விருது வாங்குகிறேன். இந்த மேடையிலும் அவர் ஒரு சிறப்புரையாற்ற இருக்கிறார். ஏதோ ஒரு பந்தம் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி நாவலின் முதல் அத்தியாயம் வெளியான போது என்னுடைய வயது 36. பிறகு 1 வருடம் நாவல் தொடராக வெளியானது. அப்புறம் புத்தகமாக வெளியானது. புத்தகமாக வந்தபோது என் வயது 38. இப்போது இந்த விருது வாங்கும்போது என்னுடைய வயது 41. அப்படி எழுத்தாளனுக்கான அங்கீகாரங்கள் சற்று மெதுவாகத்தான் வரும். அங்கீகாரமே பெறாமல் போன பெருங்கலைஞர்களும் தமிழில் உண்டு. நான் பொதுவாக கொஞ்சம் சுருங்கிய வாழ்க்கையை மேற்கொள்பவன். எனக்கு இலக்கிய உலகிலும் பெரிய தொடர்புகள் கிடையாது. அதற்கு அப்பால் இந்த விருதுகளை தீர்மானிக்கிற இடங்களில் செல்வாக்கை விடுங்கள், தொடர்புகள் கூட கிடையாது. ஸோ எனக்கு அரிதாகவே விருதுகள், இந்த மாதிரி அங்கீகாரங்கள் கிடைக்கும். அப்படி எனக்கு இந்த விருது கிடைத்திருப்பது என்பது ஒரு வகையில் இந்த விருது மிக நேர்மையாக செயல்படுகிறது என்பதற்கான ஒரு அடையாளமும் கூட. அதற்கு அவர்களுக்கு வாழ்த்து. இன்னொரு கோரிக்கை இருக்குது. பொதுவாக எழுத்தாளன் என்பது ஒரு வசீகரமான கெரியர் கிடையாது. எல்லோரும் டாக்டராக நினைப்பாங்க, என்ஜினியர். இன்று இந்த 2K ஜென்ஸி கிட்ஸ்க்கு மிக யூடியூபர் ஆகிறது கூட ஒரு கனவாக இருக்குது. ஆனால் எழுத்தாளன் ஆகணும் அப்படின்னு சொல்வதை நான் மிக அரிதாகவே கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரி விருதுகள், இந்த மாதிரி ஒரு எழுத்தாளனை மேடையேற்றி மரியாதை செய்வது என்பது இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு எழுத்தாளர் உருவானால் கூட அந்த விருதுக்கான வெற்றி என்று நான் நினைக்கிறேன். நான் அல்லது இந்த மாதிரி எனக்கு முன்னால் வாங்கியவர்கள் விருது பெறுபவர்கள் என்பது ஒரு பக்கம். இதை பார்த்து எழுத்தாளராகணும் என்ற ஒரு உந்துதல் பெறுபவர்கள் என்பதும் இந்த விருதால் நடக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் இந்த CKK அறக்கட்டளையினருக்கு என்னுடைய வேண்டுகோள், என்ன ஆனாலும் தொடர்ந்து இந்த விருது, இந்த நிகழ்வு, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாவலின் உருவாக்கத்தில் உடனின்றவர்கள், அதை பிரசுரித்த கிழக்கு பதிப்பகம், அதை கொண்டாடிய வாசகர்கள், பரவச் செய்த விமர்சகர்கள், இந்த விருது தரும் CKK அறக்கட்டளையைச் சேர்ந்த பெரியவர்கள், இந்த விருதுக்கான தேர்வுக்குழுவினர், நாவல் பற்றி மிகச் சிறப்பானது ஒரு அறிமுக உரையை நிகழ்த்திய கலைஞர் தோழர் ரோஹிணி அவர்கள், இங்கே என் பொருட்டு ஊர் தாண்டி வந்திருக்கும் வாசக நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றி. வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. வணக்கம். மிகச்சிறப்பான ஏற்புரை வழங்கிய சரவண கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி.
இலக்கியத்தில் அரசியல் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வந்துள்ள முனைவர் ஜி பழனித்துரை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். பொருளாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். வல்லமை தாராயோ என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற உள்ள மொழியரசி டாக்டர் IS பர்வீன் சுல்தானா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி சுகன்யா பிரபு அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்.